எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த செய்வம் தெவிட்டாத சுவை. கார்த்திகை தீபம் வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க. ஜென்ரலாவே ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறப்போ நம்ம நெறைய வந்து ஸ்வீட்டு, காரம் எல்லாம் பண்றது பழக்கமா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லோருக்கும் ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு காரம், ஒரு ஸ்வீட் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டான தினசரி சமையல்ல நம்ம பார்க்க போறது சம்பா அவல் மிக்ஸ்சர். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன். கவனமா பாருங்க. சம்பா அவல் மிக்ஸ்சர் செய்ய தேவையான பொருட்கள். சம்பா அவல் தேவைப்படும் அளவு 1/4 கப் வேர்க்கடலை, முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, பொட்டுக்கடலை 1/4 கப், மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு, தனியாத்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, உப்பு தகுந்தளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. சம்பா அவல் மிக்சர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? சம்பா அவல் அப்படிங்கிற உடனே கோதுமை அவல் கிடையாதுங்க. அதாவது மாப்பிள்ளை சம்பா அவல். மாப்பிள்ளை சம்பா அவல் வந்து இப்ப கிடைக்குது கடைங்கள்ல. ரொம்ப சுலபமா கிடைக்குதுங்க. அந்த அவல் யூஸ் பண்ணிட்டு பண்றேன். மாப்பிள்ளை சம்பா அரிசியில வந்து பண்ண அவல் அப்படிங்கிறதுனால கூடுதல் சத்துக்கள் நிறைந்தது. அதோட வந்து பி காம்ப்ளெக்ஸ், இரும்புச்சத்து எல்லாமே நிறைந்தது. நம்ம ரெகுலரா பண்ற அவல விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறதுனால இத தேர்ந்தெடுத்திருக்கேன். ரொம்ப மெல்லிசா இல்ல அவல். ஒரு மாதிரி மீடியமா இருக்குங்க. இத பொரிக்கிறதுக்காக இங்க எண்ணெய் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. எப்போதும் போல நம்ம வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு நம்மளோட விருப்பம் நம்ம எவ்வளோ வேணா போடலாம். இப்ப இதுல வந்து முதல்ல வந்து நம்ம நேரடியா அப்படியே போடக்கூடாதுங்க. இந்த மாரி ஒரு கரண்டி வச்சிருப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். இந்த மாரி வச்சு எண்ணெயில பொரிக்கிறப்ப நம்ம ஈவனா பொரிச்சு எடுக்கலாங்க. ஒரு இடத்துல செவந்து, ஒரு இடத்துல செவக்காம அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஈவனா பொரிச்சு எடுக்கலாம். இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா, அதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டது. இதுக்குள்ளார வந்து டீப்பா இருக்கும். இத பாருங்க. இது நல்ல ஒரு மாரி கோல்டன் ப்ரவுன் வந்துருச்சு. இப்ப இத ஒரு பிளேட்ல வந்து நம்ப கிச்சன் பேப்பர் டவல்ல போட்டுக்கலாங்க. வேர்க்கடலைய வந்து இதில போட்டிருக்கேங்க. இது தோலோட இருக்கிற வேர்க்கடலை நல்லா காய வச்சது. இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா நல்லாயிருக்கும். இப்ப எண்ணெயில வந்து நம்ம போடுறப்ப இது பார்த்தீங்கன்னா, வெடிக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் வச்சு வச்சு எடுங்க. குலுக்கி விடுங்க. சின்ன குழந்தைங்க இருந்தாக்க ரொம்ப கவனம் தேவைங்க. ஃபோன் பேசிக்கிட்டே சமைக்காதீங்க முக்கியமா. இப்ப பாருங்க, இது வந்து கரெக்ட்டா அந்த தோல் வெடிச்சிருக்கிற இடத்துல ஒரு மாரி ஒரு கோல்டன் ப்ரவுன் வந்திருக்கு பாருங்க. அந்த மாரி வந்தா போதுமானது. ஒரு நல்ல மணம் வருது. பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு. கரெக்ட்டா கிரிஸ்பா இருக்கணும். ஓவர் ஃப்ரை ஆனா நல்லா இருக்காது. இப்ப எண்ணெய் இதுலயே கொஞ்சம் நல்லா வடிய வச்சுட்டு, இப்ப இதுல சேர்த்துடலாம். இப்ப வந்து பொட்டுக்கடலை இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான் அப்படின்னாலும், நம்ம வந்து ஒரு தடவ லேசா எண்ணெயில போட்டு எடுத்தா தான், நம்ம போடுற உப்பு, காரம் எல்லாம் அதில கோட் ஆகும். அதனால லேசா அத வச்சு எடுத்துக்கலாம். லேசா சுட்டு எடுத்தா போதுமானது. இப்ப இத இதோட சேர்த்துக்கலாம். இந்த சம்பா அவல் வச்சிருக்கோம் இல்லைங்களா? எப்பவுமே வந்து நெறைய போடக்கூடாதுங்க. பாருங்க கொஞ்சமா போட்டிருக்கேன். ஏன்னா அவல் வந்து நெறையா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்ப இதில முழுகுற அளவுக்கு இது இருக்கணும். எண்ணெயில முழுகணும். அப்பதான் அத வந்து டீப் ஃப்ரை பண்ண முடியும். ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆயிடும் அவல். பாருங்க. இப்ப கரகரப்பாயிடுச்சு. இப்ப இந்த மாரி அவல வந்து ரொம்ப குயிக்கா பொரிச்சு எடுக்கலாம். இப்ப இதையும் இதில சேர்த்துக்கிறேன். இது கருவேப்பிலை வந்து ஆப்ஷனலுங்க. நம்ம அது போட்டா ஒரு கூடுதல் சுவையும் கிடைக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கழுவி, தொடச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம போடணும். ஆக்சுவலி இந்த கருவேப்பிலை பொரிச்சது வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதெல்லாம் பொரிச்சாச்சு இல்லைங்களா? இந்த பொடி வகைகள வந்து அப்படியே தூவ மாட்டேன். அதெல்லாம் வந்து தனியா ஒரு கிண்ணத்துல போட்டு கலந்துட்டு, அப்புறம் அத தூவலாம். ஒவ்வொன்னா நான் சொல்லிட்டே போடுறேங்க. கொஞ்சமா தான் பிடிக்கும் இதுக்கு. கொஞ்சமா தான் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள். எப்பவுமே மஞ்சள் தூள் போட்டா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பெருங்காயத்தூள். நம்ம எப்பவுமே ஜீரணம் ஆறதுக்கு எது பொரிச்சதா இருந்தாலும், நம்ம சமையல்ல வந்து பெருங்காயத்தூள் இல்லாத ரெசிபியே ரொம்ப குறைவு. காரமான ரெசிபி. இதோட வந்து தனியாத்தூள். தனியாத்தூள் போடுறப்போ ஒரு கூடுதல் சுவை கிடைக்கும்.
கடையில கிடைக்கிற மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா, விதவிதமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரமா இருக்கு. நான் யூஸ் பண்ணது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர்ன்னு போட்டிருக்கோம். ஒரு மீடியம் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேங்க. இந்த மிளகாத்தூள் வந்து அ தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி மிக்ஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஈவனா வந்து அதில மிக்ஸ் ஆகுங்க. இல்லன்னா ஒரு இடத்துல உப்பு, ஒரு இடத்துல காரம் அந்த மாரி தனித்தனியா நிக்கும். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்ப இந்த மிக்ஸ்சருக்கு அத தூவிடலாம். சூடா இருக்கிறப்பயே இன்னும் அந்த எண்ணெய் வந்து மேல தெரியிறப்பயே அத தூவணும். அதிகம் போட வேண்டாம். நம்மளுக்கு வந்து குறைவா போட்டாலே எல்லாரும் நல்லா சாப்பிட முடியும். எப்பவுமே எந்த ஒரு டிஷ்லயும் உப்பு, காரம் குறைவா இருந்தா நம்ம சாப்பிட்டுடலாம். அதிகமாயிடுச்சுன்னா எல்லாருக்குமே வந்து சாப்பிட முடியாது. இது வந்து கலக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து கலக்கணும். மேலும் கீழும் சேர்த்து கலந்து விடணும். ஒரு பெரிய அகலமான ஒரு பேசின் மாரி இருந்ததுன்னா கலப்பறதுக்கு ஈஸியா இருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு, நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் ஆற விடணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது மாரி மிக்ஸ்சர் நம்ம பொதுவா பண்ணி வச்சோம்னாக்கா, நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாள், 30 நாள் வச்சிருந்தா கூட ஒண்ணும் ஆகாது. நல்லாவே இருக்கும். நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. டிஸ்ப்ளே பிளேட்டுக்கு மாத்திடலாம். சம்பா அவல் மிக்ஸ்சர் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வாணலியில தகுந்த எண்ணெய் விட்டுட்டு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடான பிறகு முதல்ல முந்திரி பருப்பை பொரிச்சு எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம். அதுலேயே மறுபடியும் வேர்க்கடலையை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை சேர்த்து லேசாக பொரிச்சு ஒரு தட்டில் மாற்றிடுங்க. மாப்பிள்ளை சம்பா அவலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அந்த பொரிக்கும் கரண்டியில் அதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா பொரியிற அளவுக்கு எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஆல்ரெடி பொரிச்சு வச்சிருக்கிற பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஈடாக மாப்பிள்ளை சம்பாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் பொரிச்சு அதில் சேர்த்துருங்க. ஒரு கிண்ணத்துல உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சதை வந்து ஒரு தட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை கையில் எடுத்துட்டு நல்லா தூவிட்டு மேலும் கீழுமா நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக சுவையான ஆரோக்கியம் தரும் மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்சர் ரெடி.